ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் 44,000 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதற்கான கட் ஆஃப் 2024 எப்படி இருக்கும், போன வருஷத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட நேமு, ஏபிபிஎம்மா, பிபிஎம் போஸ்ட்டா, என்ன கம்யூனிட்டி, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் உங்களோட பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறது. ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் அந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டியும் அப்டேட் பண்ணணுன்னே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ரிசல்ட்ஸு. இதெல்லாம் நான் போன வருஷம் போட்ட ரிசல்ட்ஸோட வீடியோஸ் தான். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பும் இருக்குது, தேவைப்படுறவங்க எதுலேயும் வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இப்போ 10th பாருங்கள், 315 மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடச்சிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஆகட்டும், எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இப்போது பழைய வீடியோஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது, ஜாப் ரிலேட்டடு, அப்புறம் சேல்ரி டீட்டெயில்ஸு, பிபிஎம் ஏபிபிஎம்மோட சேல்ரி டீட்டெயில்ஸு, ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது போன வருஷம் போட்ட வீடியோ, இந்த வருஷமுமே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு 300+ மார்க் இருக்கிறவங்களாம் கம்பல்சரி எப்படி ஜாயின் ஆகிறது அப்படின்றத தெளிவாக போட்டிருக்கோம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 44,228 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான நோட்டிஃபிகேஷன். இன்னுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் தெரிலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், தயவு செஞ்சு ஷேர் பண்ணட்டும். ஏன்னா எக்ஸாமே இல்லாமல் கவர்மெண்ட் ஜாபு ஒரு சிலது மட்டும்தான் இருக்குது. அதில் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே அப்டேட் பண்ணி ஆகணும். அதாவது பிசி எம்பிசி ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? எல்லோரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்குறாங்க. இப்போது நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த டேட்டில் இருக்கணும், உங்களோட ஓபிசி கரண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே அப்படி தான். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யார்தாச்சும் இந்த 3 டைப்பும் யார்தாச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ வச்சு, இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிசி எம்பிசி எல்லாம் பிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கீங்களோ இல்லையோ, ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாமே ஓபிசி தான் கேட்பாங்க. ஓகேவா? பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி, இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது யூஆர் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ். அதாவது பிடபிள்யூடினா மாற்றுத்திறனாளி, இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? அவங்க இதில் இத்தனை விதமாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 6 விதமாக. இதில் ஒன்றுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க ஓபிசி இதில் காம்படிஷன் இருக்கும். எஸ்சி கேட்டகரியில் சேர்ந்தவங்க எஸ்சியில் காம்படிஷன், எஸ்டியும் அதே மாதிரி தான், பிடபிள்யூடிலையும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரையில் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அதில் விண்ணப்பிப்பாங்க. அதில் இதில் எல்லாத்துலேயும் விண்ணப்பிக்கிறவங்களும் அதில் விண்ணப்பிப்பாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இதில் கட் ஆஃபை பொறுத்தவரையில் இதில் என்ன சொல்கிறதுன்னா, இதில் ரிசல்ட்ஸ் லிஸ்ட்டு போன வருஷம் எத்தனை லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்கன்னா ஒரு 7-8 ரிசல்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இதனோட லிஸ்ட்டு ப்ரொசீஜரே எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதம் கழித்து வரும். அதில் செலக்ட் ஆகிறோம். அவங்க ஒரு சில பேர் வேலைக்கு போயின்னு இருப்பாங்க, வேறு வேலைக்கு எதனா போயின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சேல்ரி 10,000 12,000 இல்லையா, அதனால் நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. சும்மா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கும், மார்க் அதிகமாக இருந்திருந்தால். அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் போயிடுவாங்க இல்லையா, அதனால் 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு.
அதனால் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு அடுத்த மார்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஜாப் வந்து போகும். அந்த மாதிரி வந்து ரிசல்ட் 2, 3, 4, 5ன்ட்டு வந்துக்கினே தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரவங்க தான் இந்த பாருங்கள் 5th லிஸ்ட்டில் தான் வந்து 315 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு பாருங்கள். அதே இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிடச்சிருக்காது. ஓகேவா? இப்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 58.2 மார்க் தான் வந்து எடுத்திருக்காரு. அதாவது நவநீத கண்ணன் அப்படின்றவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தநத்தம் அப்படின்ற ஒரு ஏரியாவில். ஓகேவா? அங்கேருந்து குளித்தலையிலேருந்து புத்தநத்தம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து அவர் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி 291 மார்க் தான் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா? போன வாட்டி அதுக்கு மேலே பாருங்கள் 92.6 அதே இடபிள்யூஎஸ் கேட்டகிரி தான். அதனால் வந்து இதில் கட் ஆஃபே வந்து முடிவு பண்ண முடியாது. அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருக்கிற காம்படிஷனை பொறுத்து தான் பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து அமையும். ஓகேவா? இதே இடபிள்யூஎஸ் கேட்டகிரி தான் 92.6 அது கீழே அதே இடபிள்யூஎஸ் கேட்டகிரி தான் 58.2 இந்த மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணுறத பொறுத்து தான். ஓகேவா? நான் அதே மாதிரி நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது. நல்ல ஒரு வியூஸ் போய்ட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேட்டிங்க. அது போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இதில் வந்து கட் ஆஃபை பொறுத்தவரைலாம் நம்பவே வந்து முடியாது. ஏன்னா ஒரு இதுக்குமே வந்து மாறும். அந்தந்த இடத்துல அவங்கவுங்க அப்ளை பண்ணுறத பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லா கம்யூனிட்டிக்குமே. ஓகேங்களா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். அந்த டிப்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சூஸ் ப்ரிஃபரன்ஸ் வீடியோவும் வந்து போட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கேற்ற அதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அதில் இல்லாத பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் வந்து பண்ணித்தரேன். ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸை பொறுத்தவரை போன வாட்டி ஒரு 7-8 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருதுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குமே வந்து கிடைக்கும். நம்ம எல்லா ரிசல்ட்ஸுமே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். எல்லா ரிசல்ட்ஸுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்க மாட்டோம். நம்மளது ஒரு 90%ன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்டில் எல்லாம் 95க்கு மேலே அபோவ் இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும். ஓகேவா? அவங்க வந்து போயிடும். சரி அதில் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டோம்னா செகண்ட் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்திருந்தாலும் நம்மளுக்கு தெரியலன்னா அது ஒரு 1 வீக் தான் வந்து கரெக்டாக டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி எட்கோ ஆஃபீஸில் வந்து நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்துடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் அல்லது மெசேஜ் கூட சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம கேட்ட நேரம் மெயில் அல்லது மெசேஜ் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் வந்து அவங்க திரும்ப ரீசான்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களோட வாய்ப்பு வந்து அடுத்தவருக்கு போயிடும். இப்போ நான் 90%னால் எனக்கு கீழே இருக்கிற 89 88க்கும் வந்து போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். அதனால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்தால் செக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ண நான் சொல்லியாச்சு. நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமாக இப்போ யாராச்சும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சேலரி ஸ்லிப்பு, அப்புறம் போன வருஷம் கட் ஆஃபு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.